ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தரமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று ஹிந்துஸ்தான் டைம்ஸில் முதல் பக்கத்தில் ரஜினி சாருடைய ஒரு புகைப்படம் நேற்று அந்த மேகசினில் ரிலீஸ் ஆயிருந்தது, அந்த நியூஸ் பேப்பரில். என்னடா இது, ரஜினி சாரோடைய புகைப்படம் முதல் பேஜில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்கும்போது, அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது வரைக்கும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த நியூஸ் பேப்பர் ரன் ஆகிருக்கு. ஆனால் முதல் முறையாக அவங்களுடைய 100 வருஷத்தில் முதல் பேஜ் முழுவதும் என்டையர் பேஜுமே ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலுக்காக ஒதுக்குனதே கிடையாதான். இதுதான் முதல் முறை. அதுதாங்க தரமான சம்பவம். முதல் பக்கத்தில் எல்லாருக்கும் தானேப்பா வருது, இதுனாப்பா ஒரு பெரிய விஷயமாப்பா நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலுக்காக முதல் பக்கத்தில் அவங்க என்றைக்குமே இந்த முதல் பக்கத்தை ஒதுக்குனதே கிடையாதான். ஸோ அப்படி பார்க்கும்போது தரமான சம்பவம் ரஜினி சார் பண்ணியிருக்காரு அப்படி தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் அந்த இடத்துல கீழே ஒரு கேப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹி மேட் த லாஸ்ட் 50 years லெஜெண்டரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒன்று பண்ணியிருந்தாங்க பாருங்கள், ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்ற மாரி அவங்களோட பேரே மாற்றி நேற்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நேற்று வரல, ரஜினிகாந்த் டைம்ஸ் தான் நேற்று வந்திருக்கு. இதில் கூஸ்பன்ஸ் மொமெண்ட்ஸ் தான் சொல்லணும் தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாமே. தலைவருக்கு இந்த விஷயம் நோட்டீஸ் போயிருக்கு அவருக்கு. ஸோ அதை அவர் பார்த்துட்டு அவர் நேற்று ட்வீட்டும் போட்டிருக்காரு. இந்தமாரி என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கும் ஓடிடி பிளேக்கும் என்னோட நன்றிகள். இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், காட் பிளஸ் அப்படின்ற மாரி அவர் அவரோட நன்றிகள் தெரிவித்து அவர் ட்வீட்டும் போட்டிருந்தார் நேற்று. அதுக்கப்புறம்ட்டா அவங்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து. அந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா, சீஃப் எடிட்டர் ரஜினி சாரை பற்றி ரொம்ப சூப்பராக போட்டிருந்தா, அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசி அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு வீடியோ, அந்த மேகசின் அந்த நியூஸ் பேப்பர் ரெடியாகி பப்ளிஷ் ஆகிற அந்த ஒரு விஷயத்த ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருந்தாங்க. அதை தாண்டி அந்த ஃபோட்டோவில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி சாரோட ஃபோட்டோ பக்கத்தில் அவரை டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவர் சாதித்த விஷயங்கள், அவர் வாங்கின அவார்ட்ஸு, அவர் பண்ண ரெக்கார்ட்ஸை பற்றிலாம் அப்படியே சின்ன சின்ன ஒரு ஹிண்ட்டாக போட்டுருந்தாங்க பாருங்கள். ஒரு செகண்ட் அப்படியே கண்ணெல்லாம் எனக்கு கலங்கிடுச்சுங்க.